டெல்லியில் அன்று மதிய வேளையில் கிராமத்தின் சாவடி மக்களால் நிறைந்திருந்தது. காற்றில் ஒரு விசித்திரமான நிசப்தம் நிலவியது. ஏதோ பெரிய விஷயம் நடக்கப் போகிறது என்பது போல கிராம மக்கள் அனைவரும் ஓரிடத்திலேயே பார்த்து கொண்டிருந்தனர். அந்த மண் சாலையில் தூசியை கிளப்பியபடி சில பெரிய அரசு வாகனங்கள் கிராமத்திற்குள் நுழைந்தன. மக்கள் தங்களுக்குள் முணுமுணுத்தனர். யாரோ பெரிய அதிகாரி வந்திருக்கிறார்கள் போல தெரிகிறது. மாவட்ட ஆட்சியர் மேடமே நேரில் வந்திருப்பதாக சொல்கிறார்கள். சில நிமிடங்களிலேயே வாகன அணிவகுப்பு சாவடிக்கு முன்னால் வந்து நின்றது. முதல் காரின் கதவு திறக்கப்பட்டது. அதிலிருந்து கூர்மையான பார்வையை கொண்ட ஒரு பெண் இறங்கினாள். வெள்ளை நிற சேலை, கண்களில் கண்டிப்பு, முகத்தில் ஒரு கம்பீரம். அவளை பார்த்ததும் மக்கள் தானாகவே வழிவிட்டனர். அவள்தான் அந்த மாவட்டத்தின் ஆட்சியர் லைலா. கிராம மக்கள் ஆச்சரியத்தில் இருந்தனர். அனைவரும் அவளையே பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் சாவடியின் ஒரு மூலையில் நின்றிருந்த ஒரு மனிதன் மட்டும் அமைதியாக இருந்தான். கிழிந்த குர்தா, தேய்ந்த செருப்பு, முகத்தில் ஆழ்ந்த சோர்வு. அவன் கண்களில் எந்த ஒளியும் இல்லை. ஒருவித மௌனம் மட்டுமே இருந்தது. அவன்தான் பிரசாந்த். இவனை பார்த்தால் ஒரு காலத்தில் இவன்தான் இந்த ஐஏஎஸ் அதிகாரியின் கணவனாக இருந்தான் என்று எவரும் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆம், 7 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்கள் இருவரும் கணவன் மனைவியாக இருந்தனர். ஆனால் இன்று அவர்களுக்கு இடையே மௌனம் மட்டுமே இருந்தது. லைலா சாவடியின் நடுவே வந்து நின்றாள். அவளுடன் வந்த அதிகாரிகள் சுற்றிலும் நின்றனர். கிராம தலைவர் ராகவன் முன்னால் வந்து கைகளை கூப்பி, வணக்கம் மேடம், எங்களது சிறிய கிராமத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் என்றார். லைலா லேசாக தலையசைத்தாள். கூட்டத்தில் நின்றிருந்த பிரசாந்த் மீது அவளது பார்வை திடீரென விழுந்தது. ஒரு நிமிடம் அவளது கண்கள் நிலைத்தன. ஏதோ ஒரு பழைய வடுவின் நினைவு திடீரென்று வந்தது போல. ஆனால் அடுத்த கணமே அவளது முகத்தில் அதே கண்டிப்பான பாவம் திரும்பியது. அந்த முகத்தை அடையாளம் தெரியாதது போல அவள் பார்வையை திருப்பிக் கொண்டாள். கிராம மக்களுக்கு எல்லாம் நினைவுக்கு வந்தது. 7 ஆண்டுகளுக்கு முன்பு இதே சாவடியில் தான் ஒரு புயல் வீசியது. அது 2 உயிர்களின் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றியது. 7 ஆண்டுகளுக்கு முன்பு இதே சாவடியில் கூட்டம் கூடியிருந்தது. ஆனால் அன்று சூழல் வேறு விதமாக இருந்தது. கிராமமே மகிழ்ச்சியில் இருந்தது. ஏனென்றால் இந்த கிராமத்தின் மருமகள் லைலா ஐஏஎஸ் ஆகியிருந்தாள். மக்கள் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தனர். யாரோ ஒரு இனிப்பு கூடையை சுமந்து வந்தனர். யாரோ மேளம் வாசித்து கொண்டிருந்தனர். தங்கள் கிராமத்து மருமகள் இப்போது மாவட்டத்தின் அதிகாரியாகி விட்டாள். சாவடியில் நின்றிருந்த பிரசாந்த் அமைதியாக இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். ஒரு விவசாயியின் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைத்து பயிர் செழித்து வளர்ந்திருப்பதை போன்ற உண்மையான மகிழ்ச்சி அவன் முகத்தில் இருந்தது. ஆனால் அதே கூட்டத்தில் நின்றிருந்த லைலாவின் முகத்தில் ஒருவித விசித்திரமான பதற்றம் தெரிந்தது. மகிழ்ச்சிக்கு பதிலாக கோபம் அவளிடம் தென்பட்டது. திடீரென்று அவள் உரத்த குரலில், பிரசாந்த், இப்போது என் வாழ்க்கை மாறிவிட்டது என்றாள். அவளது குரலை கேட்டதும் சாவடியில் இருந்த மக்கள் அனைவரும் அமைதியாயினர். பிரசாந்த் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்து, என்ன சொல்கிறாய் என்று மெதுவாக கேட்டான். லைலாவின் முகம் கடினமானது. அவள் அனைவர் முன்னிலையிலும் அதன் அர்த்தம் என்னவென்றால், இப்போது நான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, நீயோ ஒரு ஏழை விவசாயி என்றாள். அவளுடைய இந்த வார்த்தைகள் அந்த சாவடி எங்கும் எதிரொலித்தன. மக்களின் முகங்கள் வாடி போயின. லைலா நிறுத்தாமல் தொடர்ந்தாள். உன்னுடன் வாழ்வது எனக்கு மூச்சு முட்டுவது போல் இருக்கிறது. நீ எனக்கு தகுதியானவனே இல்லை என்றாள். இதை கேட்டதும் சாவடியில் இடி விழுந்தது போல் இருந்தது. அங்கிருந்த சில பெண்கள் தங்கள் முந்தானையால் வாயை மூடிக்கொண்டனர். முதியவர்கள் தலைகுனிந்தனர். நம் கிராமத்து மருமகளா இன்று தன் கணவனை இப்படி பேசுகிறாள் என்பதை யாராலும் நம்ப முடியவில்லை. பிரசாந்த் சில நொடிகள் லைலாவையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது கண்களில் வலி தெளிவாக தெரிந்தது. ஆனாலும் அவன் குரலை உயர்த்தவில்லை. அவன் மெதுவாக, லைலா, நான் உன் பாதைக்கு தடையாய் இருப்பதாக நீ நினைத்தால் நானே விலகி விடுகிறேன் என்றான். அவனது வார்த்தைகள் மிகவும் அமைதியாக இருந்தன. ஆனால் அதில் உடைந்த இதயத்தின் வேதனை கேட்டது. லைலா உடனே தனது பையில் இருந்து சில காகிதங்களை எடுத்து நீட்டினாள். இவை விவாகரத்து பத்திரங்கள், கையெழுத்திடு என்றாள். அங்கிருந்த மக்கள் அதிர்ந்து போயினர். கிராமத்து பெரியவர் ராகவன் உடனே முன்னே வந்து பதற்றத்துடன், மகளே, நீ என்ன செய்கிறாய்? திருமணம் என்பது ஒன்றும் விளையாட்டு பொருள் இல்லையே என்றார். ஆனால் லைலாவின் கோபம் குறையவில்லை. அவள் குளிர்ந்த குரலில், தலைவரே, இது எனது முடிவு என்றாள். ஊரே மூச்சடைக்கு நின்று கொண்டிருந்தது. அனைவரின் பார்வையும் இப்போது பிரசாந்த் மீது இருந்தது. சில நொடிகள் பிரசாந்த் அந்த பத்திரங்களையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது கைகள் லேசாக நடுங்கின. ஆனால் அவன் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை.
மெதுவாக பேனாவை எடுத்து அந்த பத்திரங்களில் கையெழுத்திட்டான். அந்த நொடி யாரோ நேரத்தை நிறுத்திவிட்டது போல அந்த சாவடியில் நிசப்தம் நிலவியது. பிரசாந்த் இவ்வளவுதான் சொன்னான். நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அதைத்தான் நான் விரும்புகிறேன். அவனது குரலில் எந்த புகாரும் இல்லை, ஒருவித சோர்வு மட்டுமே இருந்தது. லைலா ஒரு நொடி கூட திரும்பி பார்க்கவில்லை. அவள் நேராக சென்று காரில் அமர்ந்தாள். அரசு வாகனங்கள் மெல்ல மெல்ல கிராமத்தை விட்டு வெளியேறின. அன்றைய தினமே பிரசாந்தின் வாழ்க்கையை விட்டு அவனது மனைவி நிரந்தரமாக பிரிந்து சென்றாள். 7 ஆண்டுகள் கடந்தன. இந்த 7 ஆண்டுகளில் இந்த கிராமம் பல மாற்றங்களை கண்டிருந்தது. மக்களின் பேச்சுக்களும் மாறியிருந்தன. IAS மனைவி விட்டு சென்ற பிரசாந்த் இவன்தான் என்று சிலர் சொன்னார்கள். பாவம், இப்போது கடன் சுமையில் மூழ்கிவிட்டான் என்று சிலர் சொன்னார்கள். உண்மையில் பிரசாந்தின் நிலைமை மிகவும் மோசமாகி இருந்தது. அவனது தாய் மாயா அடிக்கடி நோய்வாய்ப்பட்டார். பல ஆண்டுகளாக விவசாயம் நஷ்டத்திலேயே போனது. வேறு வழியின்றி பிரசாந்த் வட்டிக்கு பணம் கொடுப்பவரிடம் கடன் வாங்க வேண்டி இருந்தது. அந்த கடன் படிப்படியாக ஒரு மலை போல வளர்ந்தது. ஆனால் பிரசாந்த் யாரிடமும் புகார் செய்ததில்லை. காலையில் கூலி வேலை செய்வான், மாலையில் தாயை கவனித்துக் கொள்வான், இரவில் அமைதியாக வானத்தை பார்த்து கொண்டிருப்பான். யாரிடமோ ஏதோ கேள்வி கேட்பது போல. இன்று 7 ஆண்டுகளுக்கு பிறகு அதே லைலா மீண்டும் அந்த கிராமத்தில் நின்றிருந்தாள். சாவடியில் நின்ற மக்கள் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். பிரசாந்தும் அதே கூட்டத்தில் நின்றிருந்தான். லைலா நாலாபுறமும் பார்வையை செலுத்திவிட்டு மெதுவான ஆனால் தெளிவான குரலில் சொன்னாள், பிரசாந்த் மீது நிறைய கடன் இருப்பதாக எனக்கு தெரிய வந்தது. சாவடியில் முணுமுணுப்புகள் தொடங்கின. லைலா தொடர்ந்தாள், இன்று அவனது எல்லா கடன்களையும் அடைக்க நான் வந்திருக்கிறேன். இதை கேட்டதும் அந்த இடமே அமைதியானது. அனைவரின் பார்வையும் இப்போது பிரசாந்த் மீது இருந்தன. பிரசாந்த் மெல்ல மெல்ல முன்னே வந்தான். முதல் முறையாக லைலாவின் கண்களை பார்த்தான். ஆனால் அவன் முகத்தில் கோபமோ புகாரோ இல்லை. ஒரு சோர்வான புன்னகை மட்டுமே இருந்தது. பிரசாந்த் அமைதியான குரலில் சொன்னான், மேடம், கடன் என்னுடையது, அதை நானே அடைத்து விடுவேன் என்றான். லைலா சற்றே கண்டிப்பாக சொன்னாள், பிரசாந்த், பிடிவாதம் பிடிக்காதே, இது வெறும் ஒரு உதவிதான். அப்போது பின்னால் நின்றிருந்த ராகவனின் குரல் எதிரொலித்தது, மகனே, இன்று நீ உண்மையை சொல்லாவிட்டால் அது மிகப்பெரிய அநீதியாகிவிடும். சாவடியின் காற்று திடீரென கனமானது. லைலா ஆச்சரியத்துடன் கேட்டாள், என்ன உண்மை? ராகவன் பெருமூச்சு விட்டார். பிறகு மெதுவாக சொன்னார், 7 ஆண்டுகளாக பிரசாந்த் மறைத்து வைத்திருக்கும் அதே உண்மைதான். இதை கேட்டதும் அங்கிருந்த மக்களின் முகப்பாவனை மாறியது. அனைவரின் பார்வையும் ஒரே நேரத்தில் பிரசாந்த் பக்கம் திரும்பியது. ஒரு ஏழை விவசாயி தன் நெஞ்சிற்குள் 7 ஆண்டுகளாக புதைத்து வைத்திருக்கும் அந்த ரகசியம் என்னவென்று எவருக்கும் புரியவில்லை. காற்றில் ஒரு விசித்திரமான பதற்றம் பரவியது. லைலாவும் சில நொடிகள் அமைதியாக நின்றாள். அவள் முகத்தில் இருந்த கண்டிப்பு மெல்ல மெல்ல குழப்பமாக மாறியது. அவள் ராகவனை பார்த்து, தலைவரே, என்ன விஷயம் என்று தெளிவாக சொல்லுங்கள் என்றாள். ராகவன் கண்களில் ஆழ்ந்த சோர்வு தெரிந்தது. ஏதோ ஒரு உண்மையை வெகு நாட்களாக மனதிற்குள் பூட்டி வைத்திருப்பதை போல அவர் இருந்தார். அவர் ஒரு நிமிடம் பிரசாந்தை பார்த்தார். பிரசாந்தின் கண்கள் குனிந்திருந்தன. இந்த உரையாடலுக்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லாதது போல் அவன் அமைதியாக நின்றிருந்தான். ஆனால் பிரசாந்தை நெருக்கமாக அறிந்தவர்களுக்கு அவனது மனதிற்குள் எவ்வளவு பெரிய புயல் வீசி கொண்டிருக்கிறது என்பது புரிந்தது. ராகவன் மெல்ல பேச தொடங்கினார். அவரது குரலில் முதுமையின் நடுக்கம் இருந்தது. ஆனால் வார்த்தைகள் தெளிவாக இருந்தன. அவர் சொன்னார், மகளே, ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் இருக்கும். அதை அவன் யாரிடமும் சொல்ல விரும்ப மாட்டான். பிரசாந்தும் அப்படிப்பட்ட ஒருவன்தான். இவன் பலவற்றை சகித்து கொண்டான். ஆனால் ஒருபோதும் எவர் முன்னிலையிலும் அழுததில்லை. சாவடியில் நின்றிருந்த மக்கள் இப்போது அமைதியாக இருந்தனர். அந்த முதிய தலைவரின் அடுத்த வார்த்தைகளுக்காக அனைவரும் காத்திருந்தனர். லைலாவின் முகம் இப்போது முன்பை போல கடினமாக இல்லை. அவளது கண்களில் கேள்விகள் தெளிவாக தெரிந்தன. ராகவன் தொடர்ந்து சொன்னார், இன்று இவனை ஒரு கடன் சுமையில் மூழ்கிய ஏழை விவசாயி என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் இந்த மனிதன் தன் வாழ்க்கையில் செய்த தியாகத்தை வேறு யாராலும் செய்திருக்க முடியாது. இதை கேட்டதும் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். தலைவர் எதை சொல்கிறார் என்பது யாருக்கும் புரியவில்லை. லைலா மெதுவாக, தியாகமா? எதற்காக தியாகம் என்று கேட்டாள். அவளது வார்த்தைகளில் இப்போது முன்பிருந்த அகந்தை இல்லை. அதில் லேசான பதற்றம் கலந்திருந்தது. ராகவன் ஒரு பெருமூச்சு விட்டு சொன்னார், மகளே, ஒரு மனிதனின் உண்மையான அடையாளம் அவனது உடையில் இல்லை, அவனது செயலில் இருக்கிறது. பிரசாந்திடம் இன்று எதுவுமே மிஞ்சவில்லை. ஆனால் ஒரு காலத்தில் அவனிடம் எல்லாம் இருந்தது. இதை கேட்டதும் பலர் அதிர்ச்சி அடைந்தனர்.
ஏனென்றால் கிராம மக்கள் பிரசாந்தை எப்போதுமே ஒரு ஏழை விவசாயியாகவே பார்த்திருக்கிறார்கள். சாவடியின் ஓரத்தில் நின்றிருந்த ஒரு பெரியவர் மெதுவாக, பிரசாந்த் எப்போதுமே ஏழை என்றுதான் நாங்கள் நினைத்தோம் என்றார். ராகவன் அவரை பார்த்து தலையசைத்தார். இல்லை, எப்போதுமே இல்லை. லைலா இப்போது முழுமையாக தீவிரமடைந்தாள். அவளது பார்வை அடிக்கடி பிரசாந்த் மீது விழுந்தது. ஆனால் பிரசாந்த் இன்னும் அதே நிலையிலே நின்றிருந்தான். இந்த விஷயங்களுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதது போல அவன் முகத்தில் அதே அமைதியான சோர்வு இருந்தது. ராகவன் மீண்டும் சொல்லத் தொடங்கினார். ஒரு மனிதன் ஒருவரை உண்மையாக நேசிக்கும் போது அவருக்காக தனது கனவுகளை விட பெரிய கனவை காண தொடங்குவான். பிரசாந்தும் அதையேதான் செய்தான். அவரது வார்த்தைகள் மெல்ல சாவடியின் காற்றில் பரவின. கிராம மக்கள் இப்போது முழு கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தனர். ஒரு சாதாரண விவசாயியின் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய உண்மை ஒளிந்திருக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ராகவன் பிரசாந்தை பார்த்து மெதுவான குரலில் சொன்னார். பிரசாந்த் மகனே, இனிமேலும் அமைதியாக இருந்தால் பாரம் அதிகமாகும். சில விஷயங்கள் உண்மையை சொன்னால் மட்டுமே இலகுவாகும் என்றார். பிரசாந்த் முதல் முறையாக தலை நிமிர்ந்தான். அவனது கண்களில் லேசான ஈரம் மின்னியது. ஆனால் அதை அவன் மறைக்க முயன்றான். அவன் தாழ்ந்த குரலில், தலைவரே, விட்டுவிடுங்கள். பழைய விஷயங்களை பேசுவதால் யாருக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்றான். அவனது குரலில் சோர்வு தெரிந்தது. அந்த பழைய நினைவுகளை மீண்டும் வாழ அவன் விரும்பவில்லை என்பது போல இருந்தது. ஆனால் ராகவன் தலையசைத்தார். இல்லை மகனே, சில நேரங்களில் உண்மையை சொல்வதும் அவசியம். இல்லை என்றால் மக்கள் வாழ்க்கை முழுவதும் தவறாகவே புரிந்து கொள்வார்கள் என்றார். லைலா இப்போது அப்படியே உறைந்து போய் நின்றிருந்தாள். அவளது பார்வை பிரசாந்தின் முகத்தை விட்டு நகரவே இல்லை. தன் வாழ்க்கையிலிருந்து எவன் ஒருவனை ஒதுக்கி தள்ளினாலோ அவனை முதல் முறையாக உற்று பார்த்தாள். பிரசாந்தின் முகம் முன்பை விட இப்போது மிகவும் களைப்பாக தெரிந்தது. கண்களுக்கு கீழே ஆழமான தழும்புகள், தலைமுடியில் நரை தட்டி இருந்தது. சில நிமிடங்கள் சாவடியில் அமைதி நிலவியது. காற்றும் மெதுவாக வீசுவது போல தோன்றியது. கிராமத்து சிறுவர்களும் அமைதியாக தங்கள் பெரியவர்களுக்கு பின்னால் நின்றிருந்தனர். ராகவன் மீண்டும் மெதுவாக சொன்னார். பிரசாந்த் மீது இருக்கும் கடன் அவனது பலவீனம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் உண்மையில் அந்த கடன் அவனது கட்டாயத்தின் கதை. இதை கேட்டதும் லைலாவின் முகத்தில் ஒருவித பதற்றம் உருவானது. அவள் உடனே, கட்டாயமா? என்ன கட்டாயம் என்று கேட்டாள். ராகவன் பதிலளிக்கும் முன் மீண்டும் ஒருமுறை பிரசாந்தை பார்த்தார். பிரசாந்த் மீண்டும் தலைகுனிந்து கொண்டான். அவன் எதுவும் பேசவில்லை. சாவடியின் மண் தரையில் லேசான காற்று தூசியை கிளப்பியது. தூரத்தில் நின்ற வேப்ப மரத்தின் இலைகள் சலசலத்தன. ஆனால் அங்கிருந்த மக்களின் மனதில் எழுந்த சலனம் அந்த காற்றை விட வேகமானது. ராகவன் சில நொடிகள் அமைதியாக இருந்தார், வார்த்தைகளை தேடுவது போல. பிறகு மெதுவாக சொன்னார். பிரசாந்த் செய்ததை யாராலும் எந்த ஒரு கட்டாயத்திலும் கூட செய்திருக்க முடியாது. அவன் தன் இதயத்திலிருந்து செய்தான். லைலாவின் கண்கள் இப்போது முழுமையாக அவர் முகத்திலேயே நிலைத்திருந்தன. சாவடியில் நின்றிருந்தவர்களின் மூச்சு காற்றும் நின்றது போல இருந்தது. ராகவன் மெதுவாக பிரசாந்தை நோக்கி கையை நீட்டி சொன்னார். மகனே, உண்மையை மறைப்பதால் அது சிறியதாகி விடாது. ஆனால் சொல்லிவிட்டால் அந்த பாரம் நிச்சயம் குறையும். பிரசாந்த் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். அவனது பார்வை சில நொடிகள் தரையையே பார்த்தது. பிறகு மெதுவாக தலை நிமிர்ந்து எதிரே நின்றிருந்த லைலாவை பார்த்தான். அவனது கண்களில் இன்னும் அதே அமைதி இருந்தது. அதே அமைதியுடன் அவன் லைலாவை பார்த்து கொண்டு நின்றான். சாவடியில் நின்ற மக்கள் மூச்சடக்கி இந்த நொடியை கவனித்துக் கொண்டிருந்தனர். இந்த மௌனத்திற்கு பிறகு என்ன பேசப்படும் என்று யாருக்கும் புரியவில்லை. காற்று மென்மையாக வீசிக்கொண்டிருந்தது. ஆனால் சாவடியில் நின்றிருந்த மக்களின் இதயங்களில் எழுந்த சலனம் அதைவிட மிக வேகமாக இருந்தது. லைலா முதல் முறையாக ஒருவித அசௌகரியத்தை உணர்ந்தாள். அவள் எப்போதும் தீர்ப்பு சொல்லியே பழகியவள். ஆனால் இன்று ஒரு பதிலுக்காக காத்திருக்கும் நிலையில் நின்றிருந்தாள். அவள் மெதுவாக, பிரசாந்த், ஏதேனும் விஷயம் இருந்தால் அதை தெளிவாக சொல்லிவிடு என்றாள். அவளது குரலில் இப்போது கட்டளை இல்லை, மாறாக ஒரு தவிப்பு இருந்தது. பிரசாந்த் சில நொடிகள் அவளையே பார்த்தான். பிறகு தன் பார்வையை தாழ்த்தி கொண்டான். அவனது முகத்தில் அதே சோர்வான அமைதி நிலவியது. ஏதோ ஒரு பெரிய பாரத்தை தனக்குள் புதைத்து கொண்டு நிற்பது போல அவன் இருந்தான். அவன் மெதுவான குரலில் சொன்னான். சில விஷயங்களை சொல்லிவிடுவதால் அவை இலகுவாகி விடாது, சில நேரங்களில் இன்னும் பாரமாகிவிடும் என்றான். சாவடியில் நின்றிருந்த மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ராகவன் முன்னே வந்து, மகனே, உண்மை எவ்வளவு தாமதமாக தெரிகிறதோ அவ்வளவு அதிக வலியை தரும். இனி மறைப்பதில் அர்த்தமில்லை என்றார். பிரசாந்த் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். அவனது முகத்தில் பல உணர்ச்சிகள் வந்து சென்றன.
ஏதோ பழைய காலத்தை மீண்டும் தனக்குள் காண்பது போல. அவன் மெதுவாக, தலைவரே, ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் சில முடிவுகள் இருக்கும். அதை அவன் யாரிடமும் சொல்ல விரும்ப மாட்டான். ஏனென்றால் அந்த முடிவுகள் கட்டாயத்தால் எடுக்கப்பட்டவை அல்ல, இதயத்தால் எடுக்கப்பட்டவை. இதை கேட்டதும் சாவடியில் இருந்தவர்கள் இன்னும் அதிக ஆர்வம் காட்டினர். பிரசாந்த் எதை குறிப்பிடுகிறான் என்பது யாருக்கும் புரியவில்லை. லைலா இப்போது முழுமையாக தீவிரமடைந்தாள். அவளது பார்வை பிரசாந்தின் முகத்தை விட்டு நகரவே இல்லை. சில நிமிடங்கள் அமைதி நிலவியது. பிறகு பிரசாந்த் மெதுவாக சொன்னான், ஒருவன் ஒருவரை உண்மையாக நேசிக்கும் போது அவருடைய கனவுகள் தன்னுடைய கனவுகளை விட பெரியதாக தோன்றும் என்றான். லைலாவின் புருவங்கள் லேசாக சுருங்கின. அந்த வார்த்தைகளின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள அவள் முயல்வது போல தெரிந்தது. சாவடியில் நின்றிருந்த பலரும் இப்போது மிக அமைதியாக இருந்தனர். இந்த கதையில் ஏதோ ஒரு ஆழமான ரகசியம் ஒளிந்திருக்கிறது என்று எல்லோருக்கும் தோன்றியது. ராகவன் மெதுவான குரலில் சொன்னார், பிரசாந்த் மகனே, இன்று நீ சொல்லாவிட்டால் மக்கள் வாழ்க்கை முழுவதும் உன்னை தவறாகவே நினைப்பார்கள். பிரசாந்த் லேசாக புன்னகைத்தான். அந்த புன்னகை மிகவும் சோர்வாக இருந்தது. ஆனால் அதில் எந்த புகாரும் இல்லை. அவன் சொன்னான், மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதனால் என் வாழ்க்கை மாறிவிடாது தலைவரே என்றான். லைலா முதல் முறையாக சற்று முன்னால் வந்து, ஆனால் உண்மையை அறிவது அவசியம் என்றாள். அவளது குரலில் இப்போது கடினம் இல்லை, ஒரு விசித்திரமான பதற்றம் இருந்தது. பிரசாந்த் சில நொடிகள் அவளை பார்த்தான். பிறகு மெதுவாக சொன்னான், உண்மை சில நேரங்களில் மிக சாதாரணமானது, ஆனால் அதன் தாக்கம் மிக ஆழமானது. சாவடிக்கு மேலே ஒரு பலமான காற்றழுத்தம் கடந்து சென்றது. வேப்பமரத்தின் இலைகள் பலமாக அசைய தொடங்கின. ஆனால் அங்கிருந்தவர்களின் கண்கள் இன்னும் பிரசாந்த் மீதே நிலைத்திருந்தன. பிரசாந்த் தரையை பார்த்தபடி சொன்னான், வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒரு மனிதன் தனக்கான மகிழ்ச்சியை விட்டு கொடுக்கிறான், மற்றவருடைய கனவு உடைந்துவிடக் கூடாது என்பதற்காக என்றான். இதை கேட்டதும் லைலாவின் முகத்தில் லேசான பதற்றம் தெரிந்தது. இந்த வார்த்தைகளுக்குள் எங்கோ தன் பெயர் மறைந்திருப்பது போல அவளுக்கு தோன்றியது. ஆனால் அவளால் எதுவும் பேச முடியவில்லை. ராகவன் மெதுவாக சொன்னார், பிரசாந்த், இப்போது பாதியிலேயே பேச்சை நிறுத்தாதே என்றார். பிரசாந்த் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். மெதுவாக தலை நிமிர்ந்தான். அவனது கண்கள் இப்போது நேரடியாக லைலாவின் கண்களை நோக்கின. இப்போது வெளிவரப்போகும் வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, 7 ஆண்டுகளாக புதைக்கப்பட்ட உண்மை என்பது சாவடியில் நின்றிருந்த மக்களுக்கு புரிந்தது. சில நொடிகள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பிறகு பிரசாந்த் அமைதியான குரலில் சொன்னான், சில நேரங்களில் ஒரு மனிதன் தன் முழு உலகத்தையே பணயம் வைக்கிறான், வேறொருவரின் கனவு அரைகுறையாக நின்றுவிடக்கூடாது என்பதற்காக மட்டுமே என்றான். லைலாவின் கண்களில் திடீரென ஒரு அறியாத பயம் தெரிந்தது. இந்த விஷயம் எங்கோ தன்னோடு தொடர்புடையது என்பது அவளுக்கு புரிந்தது போல இருந்தது. சாவடியில் நின்றிருந்த மக்கள் இப்போது சிலையாக உறைந்து நின்றனர். எவருக்கும் பேச துணிச்சல் வரவில்லை. பிரசாந்த் மெதுவாக சொன்னான், சில விஷயங்களை ஒரு மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் நெஞ்சுக்குள்ளேயே மறைத்து வைத்திருக்கிறான். ஏனென்றால் அந்த உண்மையால் யாருடைய மகிழ்ச்சியும் பாதிக்கப்படக்கூடாது என்று அவன் விரும்புகிறான். ராகவன் மெதுவாக கேட்டார், நீயும் அதையேதான் செய்தாயா? பிரசாந்த் எதுவும் பேசாமல் லேசாக தலைகுனிந்தான். அவனது கண்களில் ஒரு விசித்திரமான ஈரம் இருந்தது. அந்த ஈரத்துடனேயே அவன் அமைதியாக லைலாவை பார்த்து கொண்டிருந்தான். நேரம் நின்றுவிட்டது போல சாவடியில் இருந்தவர்களுக்கு தோன்றியது. யாரும் பேசவில்லை. 7 ஆண்டுகளாக ஏதோ ஒன்றை நெஞ்சில் மறைத்து வைத்திருந்த அந்த மனிதன் மீதே அனைவரது பார்வையும் நிலைத்தது. பிரசாந்த் மெதுவாக மூச்சை இழுத்துவிட்டு அமைதியான குரலில் சொன்னான், சில நேரங்களில் மனிதன் தனக்கான எல்லா மகிழ்ச்சியையும் விட்டுவிடுகிறான், வேறொருவரின் கனவு சிதைந்துவிடக்கூடாது என்பதற்காக மட்டுமே. அவனது வார்த்தைகள் மிகவும் சாதாரணமானவை, ஆனால் அதில் மறைந்திருந்த வலி சாவடி முழுவதும் பரவியது. லைலாவின் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. பிரசாந்தின் பேச்சிற்கும் தனக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதை அவள் உணர்ந்தாள். அவள் மெதுவாக, பிரசாந்த், தெளிவாக சொல் என்று கேட்டாள். பிரசாந்த் சில நொடிகள் தரையை பார்த்தான். பிறகு மெதுவாக சொன்னான், நீ IAS தேர்வுக்கு தயாராகி கொண்டிருந்த போது உனது பயிற்சி வகுப்பு, புத்தகங்கள் மற்றும் நகரத்தில் தங்குவதற்கான செலவுகள் மிகவும் அதிகமாக இருந்தன. அந்த நேரத்தில் என்னிடம் அவ்வளவு பணம் இல்லை. சாவடியில் நின்ற மக்கள் உன்னிப்பாக கவனித்தனர். பிரசாந்த் அமைதியான குரலில் சொன்னான், உனக்கு அது ஒருபோதும் தெரியாது, ஆனால் அந்த செலவுக்காக எனது 2 ஏக்கர் நிலத்தை நான் விற்றுவிட்டேன் என்றான். இதை கேட்டதும் சாவடியில் நின்றிருந்தவர்கள் ஒரு சேர அதிர்ச்சியில் மூச்சினை உள்ளிழுத்தனர். அங்கிருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஏழை என்று எல்லோரும் நினைத்த ஒரு மனிதன் தன் முழு நிலத்தையும் தன் மனைவி லட்சியத்தை அடைய வேண்டும் என்பதற்காக விற்றுவிட்டான் என்பதை யாராலும் நம்ப முடியவில்லை.
லைலாவின் காலடியில் பூமி நழுவுவது போல் இருந்தது. அவளது கண்கள் விரிந்தன. சில நொடிகள் பிரசாந்தையே பார்த்து கொண்டிருந்தாள். பிரசாந்த் மெதுவாக சொன்னான், உன் கனவு நிறைவேறினால் அதுவே எனது மிகப்பெரிய சம்பாத்தியம் என்று நான் நினைத்தேன். அதனால்தான் உன்னிடம் சொல்லவில்லை என்றான். சாவடியில் நின்றிருந்த சில பெண்களின் கண்களிலிருந்து கண்ணீர் வலிய தொடங்கியது. ராகவன் கண்களும் கலங்கின. பிரசாந்த் தொடர்ந்தான், நான் உனக்கு தகுதியானவன் இல்லை என்று நீ சொன்னபோது ஒருவேளை நான் உன் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறேனோ என்று எனக்கு தோன்றியது. அதனால்தான் மறுபேச்சின்றி அந்த பத்திரங்களில் கையெழுத்திட்டேன் என்றான். லைலாவின் கண்களிலிருந்து கண்ணீர் தார தாரையாக கொட்டியது. 7 காலத்து அகந்தை அந்த நொடியில் சுக்குநூறாக உடைந்தது. அவள் மெல்ல மெல்ல முன்னால் வந்தாள். அவளது குரல் நடுங்கியது. பிரசாந்த், நான் உன்னை தவறாக புரிந்து கொண்டேன். முழு சாவடியும் அமைதியாக இருந்தது. லைலா அழுது கொண்டே சொன்னால், என் கனவுகளுக்காக தன் நிலத்தையே விற்ற ஒரு மனிதனை நான் சுமையாக நினைத்து விட்டேன். பிரசாந்த் லேசான புன்னகையுடன், கனவுகள் நிறைவேற வேண்டும், அதுதான் முக்கியம் என்றான். சில மாதங்களுக்கு பிறகு அந்த கிராமத்தின் அதே சாவடியில் ஒரு காலத்தில் அகந்தையும் வலியும் பிரித்த அதே இடத்தில் கிராமமே சாட்சியாக இருக்க லைலாவும் பிரசாந்தும் மீண்டும் நேருக்கு நேர் நின்றார்கள். வித்தியாசம் என்னவென்றால் இம்முறை அவர்களுக்கு இடையே தூரம் இல்லை. லைலாவின் கண்களில் வருத்தமும் உண்மையும் இருந்தன. பிரசாந்தின் முகத்தில் அவனுக்கே உரிய அதே அமைதியான புன்னகை இருந்தது. ஊர் மக்கள் முன்னிலையில் இருவரும் ஒருவருக்கொருவர் கைகளை பற்றி கொண்டனர். அந்த நொடி சாவடி முழுவதும் கைத்தட்டல்களாலும் ஆசிகளாலும் அதிர்ந்தது. பல பெரியவர்களின் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஏனென்றால் உண்மையான அன்பு காலத்தின் எந்த ஒரு கடினமான தேர்வையும் கடந்துவிடும் என்பதை அவர்கள் நேரில் கண்டனர். காலம் மெல்ல நகர்ந்தது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களது இல்லத்தில் மகிழ்ச்சியின் புதிய ஒளி பிறந்தது. அவர்களது முற்றத்தில் ஒரு அழகான ஆண் குழந்தையின் மழலை சத்தம் எதிரொலித்தது. அந்த சிறு குழந்தை முதல் முறையாக பிரசாந்தின் மடியில் அமர்ந்து புன்னகைத்த போது பல ஆண்டுகளுக்கு முன்பு எங்கோ தொலைந்து போன அந்த ஒளி அவன் கண்களில் மீண்டும் திரும்பியது. அதனால்தான் சொல்வார்கள், இதயம் சுத்தமாகவும் அன்பு உண்மையாகவும் இருந்தால் சற்று தாமதமானாலும் மகிழ்ச்சி நிச்சயம் திரும்பும் என்று. நண்பர்களே, ஒரு மனிதனின் உண்மையான மதிப்பு அவனது உடையிலோ அல்லது பதவியிலோ இல்லை, அவனது இதயத்தில்தான் இருக்கிறது. அகந்தை உறவுகளை உடைத்துவிடும், ஆனால் உண்மையான அன்பு உடைந்த உறவுகளையும் மீண்டும் ஒன்றிணைக்கும். இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.